ஹாய் செல்லக்குட்டீஸ், வெள்ளை வெள்ளையன்னு ரொம்ப அழகாக இருக்கிற இவரை வச்சு நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதனை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கணும். சீக்கிரமாக வேக வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தேடு. நம்ம இது குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மட்டும்தான். சீக்கிரமாக குக்காக நம்ம எந்த உடவும் சதவும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை ரொம்ப நைஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் உதிரியாக நமக்கு கிடைக்கணும். அதுக்கு கையால் நீங்கள் இப்படி எடுத்து விட்டுருங்க. மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருக்கேன். தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம கையால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுற கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி தளன்னு நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கிடையில் பார்த்தா நம்மளோட முட்டையில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம தோலெல்லாம் உரித்து நம்ம எடுத்துடலாம். அது உடையாமல் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் குக்கரில் இப்படி வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா. இப்போது அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ தான் நம்ம வெங்காயமெல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த முட்டையை நாம் இனி ஒரு கத்தி எடுத்து நம்ம இதையும் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கீறி விட்டுடலாம். ஃபுல்லாக கீற வேண்டாம், அது ஒரு பாதி அளவுக்கு நம்ம கீறி விட்டுடணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம வெங்காய கூட்டு இருக்கும் இல்லையா, அதையும் நாம் இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணலாம். சாதாரணமாக நம்ம எப்போவுமே முட்டை ஃப்ரை பண்ணுவோம், கிரேவி பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். யாராவது திடீர்னு நமக்கு விருந்துகார் வந்துடுச்சு, நம்ம டேபிளெல்லாம் கொஞ்சம் அழகாகவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் நம்ம வெரைட்டியாகவும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கூட்டிகிட்டு வச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. விசிட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா பாப்பா.